இது வந்து பேச்சுலர் பசங்களுக்கும், வேலைக்கு போற லேடீஸா இருக்கட்டும், இல்ல வீட்ல அவங்க வந்து சமையல் பண்ற லேடீஸா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான ஒரு 4 டிஷ் பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரான இருக்கும். இத நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு நான் வந்து பைத்தங்காய வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு சட்டியில வந்து ஆயில் சூடு பண்ணி நல்லா கடுகு போட்டு சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பைத்தங்காய கழுவி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இவ்வளோ போட்டாச்சு. இது வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வைக்காம வெறும் ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா, அப்படியே குடல் ஃப்ரை சாப்பிட்ட மாரி இருக்கும். போட்டி ஃப்ரை மாரி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா நல்லாயிருக்கும். அதே மாரி இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணி அதில வந்து கடுகு போடக்கூடாது. பெருஞ்சீரகம் போடணும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதில கொஞ்சம் வந்து நம்ம வெள்ளைப்பூடு தட்டி போடலாம். இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் பாருங்க. இது நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஈஸியாவே 5 நிமிஷத்துல செஞ்சு குடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூடும் இடிச்சு போட்டுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, பருப்பு குழம்புக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து 3 ரெசிபி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கடாய் சூடு பண்ணி அதில எண்ணெயும் கடுகு போட்டு நம்ம வந்து இப்போ வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கும். இதுவுமே இந்த சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு எதுக்குமே மசாலா எதுவுமே தேவை கிடையாது. இந்த 4 சைட் டிஷ்ஷுமே நீங்க சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஆனா இத நீங்க மறக்கக்கூடாது. அத வந்து மூடி வைக்கக்கூடாது. ஒன்லி ஃப்ரை பண்ணணும் நீங்க. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட போட்டு தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். மூடி வைக்காதுங்க. இது வந்து அவ்வளோதான். இதுக்கு ஒரு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டுட்டு தண்ணி தொளிக்கக்கூடாது. இது வந்து நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி சேம் கத்திரிக்காயும் ஆயில் சூடு பண்ணி அதில கடுகு போட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் நல்லா கழுவி அதை போட்டாச்சு. அதில மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டாச்சு. அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட் இருக்கும் பாருங்க இந்த கத்திரிக்காயும். இப்படி இந்த 4 டிஷ்ஷஸ்க்கும் நீங்க எந்த வகையான மசாலாவும் போடாம வெறும் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு மாத்திரம் போட்டு நீங்க அவ்வளோ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல நீங்க பண்ணலாம். இது கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல பண்ணலாம். இப்படி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்